to Tamil Gospel Tabernacle channel. சுத்திகரிப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. சுத்திகரித்தல் என்பது தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக வைத்த ஒரு வழி. நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது ஒரு பகுதி, தேவன் நம்மை சுத்திகரிப்பது இன்னொரு பகுதி. நாம் நம்முடைய அறிவின்படி நம்மை சுத்திகரிக்கிறோம், தேவன் தன்னுடைய அறிவின்படி நம்மை சுத்திகரிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சுத்திகரிப்பு என்பது தேவன் நியமித்த ஒரு கட்டளையாக, பிரமாணமாக, நியமமாக இருக்கிறது. 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்திகரித்துக் கொள்ளுகிறது நம்முடைய ஒரு கடமை. நாம் அப்படி சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்ய முடியும்? 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். சுத்திகரிப்பு நமக்குள்ளே உண்டாகுமானால் நடக்கிற முக்கியமான அனுபவம் பரிசுத்தமாக்கப்படுதல், எஜமானுக்கு உபயோகமாக்கப்படுதல், ஆண்டவருடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுதல். அதனால் சுத்திகரிப்பு என்பது மிகவும் அவசியம். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். சுத்திகரிப்பினுடைய சரியான அர்த்தம் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிப்பது. தீர்ப்பானதிலிருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் நீ என்னுடைய வாய் போல் இருப்பாய். வாசிங்க. எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்து எடுக்க வேண்டும். அதான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு ஊழியம். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான வசனங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பழைய ஏற்பாட்டில எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் சுத்திகரிப்பு என்பது அந்த ராஜஸ்திரியாக மாறும் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளில் நடக்கிற ஒரு அனுபவம் அல்ல, 365 நாளும் நடக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்று நாம் பார்க்கலாம். எஸ்தர் 2:12 ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு 12 மாதம் சுத்திகரிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜஸ்திரியா மாற வேண்டிய ஒரு பெண் எப்பொழுதுமே தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க, போகும்போதும் சுத்திரிச்சுட்டே போலாம், வரும்போது சுத்திரிச்சுட்டே வரலாம். அதனால பல அசூசிகள் உங்களுக்கு முன்பாக வரும். கல்லூரிக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, பல அசூசிகள் உங்களுக்கு முன்பாக வரும். இப்ப நீங்க போறீங்க, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க, எவ்வளவோ தூசி படிஞ்சுதான் என்ன செய்றீங்க, நீங்க வாரீங்க. பட் நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் நீங்க போயிட்டு வந்தாலே இந்த பொல்யூஷன்ல என்ன செஞ்சிடும், உங்களுடைய சட்டைகள் எல்லாம் அழுக்காயிடும். அதுபோல நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுடைய பார்வையில பல காட்சிகள், உங்கள் செவிகளில பல வார்த்தைகள், பாடல்கள், இப்படி பல காரியங்களை நாம் காண்கிறோம், கேட்கிறோம். இதுக்கு கண்ணையும் மூக்கையும் வாயையும் அடைச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச முடியாது. காதெல்லாம்
பஞ்சு வச்சுட்டு போக முடியாது வெளியே. அப்படி போக முடியுமா? கண்ணை கட்டிக்கிட்டே போக முடியுமா? காதை இழுத்து அடைச்சுக்கிட்டே போக முடியுமா? எப்படி மூக்க நுகராம போக முடியுமா? நம்ம போகும்போது எல்லாம் நடக்கும். அப்ப பார்க்கும்போது பட்டு பட்டுன்னு உள்ள வரும், செவிகள்ல வரும், கண்கள்ல வரும், இப்படி பல காரியங்கள்ல வரும். இவைகளுக்கு பெயர் அசூசி, தூசிகள். அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, தூசியை உதறி விட்டு இழந்துரு. பெரிய தவறு நம்ம செய்யாட்டாலும் நம்மை தேடி பல விதமான வார்த்தைகளும் பல காரியங்களும் நம்மை தேடி வரும். அதனால சுத்திகரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அதனாலதான் இந்த கூட்டத்துல நம்ம அப்போஸ்தல காலங்கள்ல வாரம் வாரம் அவர்கள் அப்பம் விட்டார்கள். நாம் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறோம், அப்போஸ்தல ஐக்கியம் என்று சொல்லுகிறோம். அப்ப நாம் ஏன் வாரம் வாரம் வைக்கிறது இல்லை? அதுக்கு காரணம், சுத்திகரிப்பு இல்லாம ஒரு ட்ரெடிஷனலா ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்து நாம அதை பயன்படுத்தி அதுல உள்ள புனிதத்தன்மையை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாட்கள் வரும் பொழுது நாம ஒரு மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ கழிச்சு நாம தேவ சமூகத்துல உபவாசித்து அழுது சுத்திகரித்து அந்த பாத்திரத்துல என்ன செய்யறோம்? பங்கெடுக்கிறோம். டெய்லி சுத்திகரிப்பு நடக்கிறது ஒரு பகுதி. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுது அதுக்குரிய ஒரு சுத்திகரிப்போடு எடுக்க விரும்புகிறோம். அப்படி சுத்திகரிப்பு இல்லாம எடுக்க கூடாதா? எடுக்கலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. யூதாஸ் எடுத்தா, முடிவென்ன? சாவு. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களும் உங்களில் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், வியாதி, ஒரு மரணம் என்கிற ஒரு கட்டுக்குள்ள நீ போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். இதுல நீங்க உட்காரணும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். புடமிடணும். எனக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர்றதுல விருப்பம் கிடையாது. ஒரு சிலர் விவரம் தெரியாம ரொம்ப என்னவோ பெரிய எமோஷன்ல எழுப்புதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வாங்க வாங்க சுத்திகரிப்பு கூட்டம் நடக்குன்னு கொண்டு வருவாங்க. சுத்திகரிப்பு கூட்டம் ஆபரேஷன். இது ரண சிகிச்சை டைம், சர்ஜரி டைம். இது ஐசியூ வார்டுல உன்னை வைக்கிற டைம். இதுல புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்தீங்கன்னா அவன் இங்க இருக்கிற இந்த சீலு ரணம் நாம் பண்ற ஆபரேஷனை பார்த்து அவன் பெந்த கொசுக்கே வரமாட்டான், ஓடி போயிடுவான். புரியுதா? அதனால இந்த விவரம் தெரியாம ஒரு சில இந்த கை குழந்தைகளை கூட்டு வருவாங்க, இந்த பசங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. இது இங்க உட்கார்ந்து எல்லாம் சாமுவேல் மாதிரி உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல, எல்லாம் ஏலிம் பிள்ளை மாதிரி உள்ள உட்கார்ந்து இருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஞானசானம் எடுக்காதவங்களும், புரிஞ்சுக்கங்க, ஞானசானம் எடுக்காதவங்களும் புதிய ஆத்துமாக்களும் இந்த கூட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி உன்னையோட பிள்ளைய வீட்டுல வைக்க முடியலையா, கொண்டு வாங்க. அழகா சொல்லி தேவ சமூகத்துக்கு எடுக்காதபடி உட்கார்றதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வரணும். இதுல புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடாது. இஸ்ரவேலிலே கீலேயாத்திலே பிசின் தைல இல்லையோ, இஸ்ரவேலிலே ரண வைத்தியன் இல்லையோ? இருக்காரு ரண வைத்தியன், வந்துருவாரு. 10 கூட்டத்துக்கு வருவார். அவரு சீலும் ரத்தமும் பிசுக்கி எடுக்கும் போது இந்த புதிய ஆத்துமா பார்த்தான்னா, டேங்கப்பா இங்க பயங்கரமானலாம் இருக்கு போல் இருக்கு. இது சாக்கடை அல்ற நேரம், சாலகத்தை சுத்தம் செய்யும் நேரம். அப்படிதானே? நம்மை சுத்தி இருக்கிற ஒரு டைம், ஆண்டவர் நம்மை சுத்தி இருக்கிற டைம். இதுல கத்தி படும், ரத்தம் வரும், சீல்லாம் வெளியே எடுக்கணும். நீங்க பாருங்க, கத்தி இந்த ஒரு சிலர்லாம் ஆபரேஷனுக்கு போவாங்க, ஐயோ அப்படி எப்படிமாங்க. அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா பட 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 படன்னு கிழிச்சு தூக்கி எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் நம்மை சுத்தி இருக்கிற விஷயத்துல ரொம்ப பட்சிக்கிற அக்னி மாதிரி தான் வருவார். சுத்தி இருக்கிற விஷயத்துல அவர் எப்பவுமே எப்படி வர்றதில்ல, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு? மேல் பூச்சாய் பூச மாட்டார். அவருக்கு அந்த ஸ்கீம் கிடையாது. சுத்திகரிப்புன்னு வந்தா அவர் எப்படி வருவாரு? சவுக்கு கையோட தான் வருவார் ஆலயத்துக்குள். சும்மா வரல, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி கொண்டு ஆலயத்துக்குள்ள
வந்து ஆசனங்களை கவிழ்த்து அடிச்சு துரத்தி விட்டு விரட்டிட்டு தான் அந்த இடத்தை விட்டு வெளியே போனார். என் ஆலயத்தை, என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள். என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சுத்திகரிப்புன்னு வரும் பொழுது நீங்க எல்லாமே அதோட நிக்கணும், ஆண்டவரோட நிக்கணும். வள கொல கொலன்னு நின்றுட்டு இருக்க கூடாது. அழணும், உடையணும், ஒப்புரவாகணும், கட்டி பிடிச்சு அழணும், காலை பிடிச்சு அழணும், வீட்டுல போய் அழணும், தேடி போய் மன்னிப்பு கேட்டு வரணும். இதுதான் என்னது சுத்திகரிப்பினுடைய அழகு. போ, உன் காணிக்கையை பலிபீடத்தண்டை வைத்து விட்டு போய் முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து. போய் நல்லா ஒப்புரவாகுங்க, அழுங்க, காரணத்தை சொல்லுங்க, ஒப்புரவாயிட்டு வாங்க. அப்படின்னாதான் இந்த சுத்திகரிப்பு என்னது பிரயோஜனமாய் இருக்கும். அந்த சுத்திகரிப்பை நான் வாஞ்சிக்கிறேன், எனக்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி. சரியான ஒரு ஆழமான ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். சுத்திகரிக்கும் பொழுது நமக்குள்ள இருதயம் உடையும், நொறுங்கும், கண்ணீர் விடுவோம், கொஞ்சம் சுயம் உடைக்கப்படும், கொஞ்சம் தாழ்ந்து போக வேண்டியிருக்கும். மற்றவங்களாம் அற்பமா எண்ணுவாங்க, என்னடா இப்படி வந்து மன்னிப்பு கேட்கிறாங்களே, நம்மளை என்ன நினைப்பாங்க, எவன் என்ன நினைச்சா எவன் என்ன நினைச்சா என்ன. நம்ம எங்க போனோம்? நம்ம எங்க போனோம்? பரலோகம் போனோம். நான் இருந்த சபையில ஒருத்தர் வந்து கூட்டத்துக்கு, அவர் வந்து சண்டே சர்வீஸுக்கு ஃபேமிலியோட வருவார். மற்ற நாட்கள்லாம் அவர் வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா பயங்கரமா கூட்டம் நடத்துவார், சும்மா எழுப்புதலா இருக்கும். ஆனா சண்டே சர்வீஸ் எங்க இருப்பாரு? அவருக்கு ஏதோ ஒரு வெளிப்படுத்தல் அந்த அப்போஸ்தலர் ஐக்கியத்துல இருக்கணும். ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா கன்வென்ஷன்ல அவர் பெரிய பையனை கூட்டு வந்தாரு. என்னன்னு கேட்டேன், ஞானஸ்தானம் எடுக்கும். சரி, பையன் ஞானஸ்தானம் எடுக்கிறான்ட்டு நானும் விட்டுட்டேன். ஞானஸ்தான ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அடுத்த 2 வாரம் கழிச்சு, எப்படி பையன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான், பையனும் எடுத்துட்டான் நானும் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. இவர் பாஸ்டர், பையனும் எடுத்துட்டா நீ எடுத்துட்டா, அப்ப நீங்க இத்தனை வருஷம் எடுக்கலையா? இத்தனை வருஷம் எடுத்தேன், இங்க இந்த சத்தியத்தை கேட்க கேட்க எடுத்தது தப்போங்கிற ஒரு உணர்வே நெஞ்சிருச்சு, வந்து போச்சு, எடுத்தது சரியில்லையோ, அதனால எனக்கு பரலோகம் போகணும், அதனால நான் இங்க திருப்பி எடுத்துட்டேன். அவரு பெரிய பாஸ்டர், அவருக்கு பின்னால் 150 பேர் நிக்கிறான். ஆனாலும் அவருக்கு அந்த சத்தியத்துல வெளிச்சம் வந்த போது என்ன செய்யறாரு, அவங்க என்ன நினைப்பாங்க, விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க, என் சபையில கூட்டத்துக்கு வர்றவன் என்ன நினைப்பான், பாஸ்டர் இன்னைக்கு தான் போய் சிபிஎம்ல ஞானஸ்தானம் எடுத்து வராருமா, அவன் என்னத்தையே சொல்லிட்டு போறான், எனக்கு பரலோகம் போகணும். சுத்திகரிப்புன்னு வந்துட்டா நீங்க வந்து தரை மட்டும் நினைச்சிடணும், தாழ்ந்து. இதை விட்டு இந்த ராபோஜனம் வேண்டாம், இந்த சுத்திகரிப்பு வேண்டாம், இன்னொரு 6 மாசம் கழித்து எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கையிலேயே நம்முடைய காலங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க. எரேமியா 13:27 கடைசி பகுதி வாசிங்க. ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்னால் நடக்கும்? எப்ப நடக்கும்? அதனால இந்த டைம் நீங்க வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். சுத்திகரிப்பு உண்டாகணும். நம்ம சபையில 10 கூட்டமும் அழுகையும் கண்ணீரும் ஒரே உடைச்சலும் நொறுங்குதலுமா இருக்கணும். யார் யார்ட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் உனக்கு சிந்தையில இருக்கோ அங்கெல்லாம் போனை போடு. போனை வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறேல்ல, ஒப்புரவாகுதலுக்கு போடு போனை. மன்னிப்பு கேட்கறதுக்கு போடுங்க, சீர்படுத்திக் கொள்றதுக்கு போடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாரிபிகேஷன் பண்ணிக்காங்க, உங்க மன பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்துக்காங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, கட்டாயம் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பையனோட சண்டை போட்டேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ஸ்கூல்ல சொன்னா போன சுத்திரி போட்டதுல இல்லையா. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது 10th படிக்கும்போது ஒரு பையன், நான் ஸ்கூல் கிளாஸை விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தேன், என் புக்கெல்லாம் ரோட்ல கிடக்குது, கிளாஸ்ல வீசி கிடக்குது. எதுக்கோ அவன் ஒரு பிசாஸ் மாதிரி பண்ணிட்டான். நான் வந்து கேட்டேன், யாரா அதை தூக்கி போட்டதுன்னு. உடனே அந்த பையன் பேர் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம், சம்சுதீன். அவனை கேட்டேன், அவன் அதுக்கு பதில் சரியான பதில் சொல்லல. எனக்கு கோபம் வந்து அவன் புக்கெல்லாம் தூக்கி ரோட்ல நெஞ்சது, தூக்கி மொத்தமா எரிஞ்சு போட்டு வந்துட்டேன்.
அப்ப நான் ரட்சிக்கப்படாத ஒரு காலம். 10th லீவ்ல நான் ரட்சிக்கப்பட்டேன். அது பிறகு அவனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. 10th முடிச்சு நான் +1 போயிட்டேன், அவன் ITA ஏதோ போயிட்டான். இதே மாதிரி சுத்திரி போட்டதுக்கு வந்த உடனே ஒப்புரவாதங்களை பத்தி பேசினாங்க. மன்னிப்பு கேட்கணும். எனக்கு அவன் தான் வந்து முன்னால என்ன செய்யறான், நிக்கிறான். இப்ப அவன் வீடு தெரியாது, அவன் ஏரியாவும் தெரியாது, அவனுக்கு எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த 3 நாளைக்குள்ள அவனை நீங்க எனக்கு முன்னால கொண்டு வந்தீங்கன்னா நான் அணிஞ்சிருவேன், மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமோ 2 கூட்டமோ அட்டன் பண்ணிட்டு வரேன். வந்துட்டான எதிர்த்தாக்கல, அவனும் சைக்கிள்ல வரான், நானும் ஒரு சைக்கிள்ல வர்றேன், 2 பேரும் ஆப்போசிட்ல வரோம். ஆவியானவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு நான் அணிஞ்சிட்டேன், கொண்டு வந்துட்டேன். மாம்சம் சொல்லுது, இவன்ட்ட இப்ப நீ ஒப்புரவாக போறியா? என்ன நினைப்பான்? மாம்சம் ஜெயித்தது. அப்படியே அவன் கிராஸ் பண்ணி போறான், நானும் கிராஸ் பண்ணியே போறேன். இப்ப ஆவியானவர் சொன்னாரு, இனி நான் இவன் முன்னால நிச்சய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன். நீ கேட்டதுக்காக கொண்டு வந்தேன் ஒப்புரவாவேன்னு, ஆனா நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்க மாம்சத்துல, ஒப்புரவாவரன்னு சொல்லிட்டு இப்ப வந்து முன்னால விட்டா நீ நிச்சய மாட்டேங்கிற, ஒப்புரவாக மாட்டேங்கிற. இனியும் வரமாட்டானோன்னு டக்குன்னு நான் நிப்பாட்டிட்டேன் சைக்கிள. என்ன பண்றது சுவாமி? இப்ப எப்படி அவன் திருப்பி போயிட்டானே, அவன் 100 அடி போயிட்டான், எப்படி போறதுன்னு அப்படி திரும்பி பார்த்தா ஒரு சான்ஸ், அவனும் திரும்பி பார்த்தான். அப்படியே சைக்கிளை திருப்பினேன், நேரா அவன்கிட்ட போய் நிப்பாட்டி சாரி கேட்டு, அவன் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமான்னு சொன்னான். அப்படி 2 பேரும் ஒப்புரவாயிட்டு வந்தேன். இதே மாதிரி இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது எப்பமாவது போட்ட சண்டைக்காரன்லாம் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு என்னைய மாதிரி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க வீட்டுக்கு போறதுக்குனால அவன் வந்துருவான், அந்த ஆள் வந்துருவா. வீடெல்லாம் காலி பண்ண போன பொம்பளை எல்லாம் வந்துருவா, பைப்படி சண்டையில போட்ட பாத்தி எல்லாம் ரோட்ல வந்துரும். ஒப்புரவாயிருவீங்களா? ஒப்புரவாகணும்னு விருப்பப்பட்டா ஒப்புரவாகணும். இல்ல இன்னும் எத்தனை சுத்திகரிப்பு கூட்டம் கிடந்தாலும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உனக்குள்ளேயே ஒரு நடந்துகிட்டே இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் உட்கார்ந்துருக்கேன், நம்ம பேசுறோம், ஒரு சில சேர்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நம்மள அறியாமலே நம்முடைய ரத்தத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கு, நம்முடைய கிட்னி என்ன செஞ்சிட்டு இருக்கு, சிறுநீரகம். சரிதானே நான் சொல்றது? அப்படிதானே? உண்மைதானே? மெடிக்கல் படி, சரீர அமைப்பு படி நம்முடைய ரத்தம் என்ன நடந்துகிட்டே இருக்கு உள்ள, நம்மளை அறிஞ்சோ அறியாமலே ஒரு சுத்திகரிப்பு, ரத்த சுத்திகரிப்பு நடக்குது. நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் நடக்குது, கர்த்தர் அப்படித்தான் செஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் என்றைக்கு இந்த சுத்திகரிப்பை நிறுத்துகிறதோ இந்த கிட்னி, அன்னைக்கு உனக்கு என்ன உண்டாகுது? வியாதி. அதுக்கடுத்து நீ போறது எங்க போற? உடம்பு வீங்கும், கால் வீங்கும், வயிறு வீங்கும், பல தொல்லைகள். அதுக்கு பிறகு நீ உன்னைய காப்பாத்துறதுக்கு டயாலிசிஸ்க்கு போகணும், அது கை கொடுக்கும் கை கொடுக்காது, கடைசியில மரணத்துல கொண்டு போய் கிட்னி ஃபெயிலியர்ல செத்து போயிட்டாங்க. சுத்திகரிப்பு குறைஞ்சா, சுத்திகரிப்பு ஃபெயிலியர் ஆனா உனக்கு ஆவிக்குரிய மரணம். சரி, இன்னைக்கு எப்படி நிறுத்துறேன், நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாமா? வெளிப்படுத்தல் சுத்திகரிப்பின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இது பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு 6-7 கூட்டத்தை குத்தி சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கும் இல்லாவிட்ட நரகத்துக்கும் நாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. மிருக ஜீவன்களுக்கு என்ன கிடையாது? சொர்க்கம் நரகங்கிற இந்த ஸ்பாட்டு கிடையாது. மிருகத்தினுடைய ஆவி என்ன செய்யுது? தாழ இறங்குகிறது. மனிதனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. பிரசங்கியின் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாழ இறங்கும் மிருகத்தின் ஆவியும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. 21. உயிர் ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அது கீழே போயிடும்.
அதுக்கு சொர்க்கம் நரகங்கிற அந்த ஸ்பாட்லாம் கிடையாது. அதுக்கு 5 அறிவு தான். நமக்கு தான் 6 அறிவு. அதுக்கு ஆத்மா கிடையாது. நமக்கு தான் என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு, நித்திய ஜீவன் உள்ள ஒரு ஆத்மா. அப்ப இங்கே எழுதியிருக்கு நாய்கள் அங்க போறது இல்லைன்னு இருக்கு. அப்படின்னா இது எழுத்தின் பிரகாரமான உள்ள நாய் அல்ல. வீட்டுல வளர்க்குறீங்களா பெட்டு, அது இல்ல. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாய்களாய் இருக்கிறவர்கள் எங்க பிரவேசிக்கிறது இல்ல? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்ல. நான் அதை குறித்து உங்களுக்கு பின்னால ரொம்ப விளக்கமா பேசுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாய்கள். யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு 30:1. இப்போது என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். நாய்களுடைய மேய்ப்பர்கள் நாய்களை வைத்திருக்கிற நோக்கம் மந்தையை காக்கும்படியாக. அதை நாம் விளங்கிக் கொள்ளணும். நாய்களை பற்றி நல்ல அறிவும் இருக்கிறது. அதை குறித்த தவறான விளக்கங்களும் உலகத்திலே இருக்கு, பைபிள்லயும் இருக்கு. காலேப் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் என்னது? நாயின்னு அர்த்தம். நம்ம இப்ப அதுக்குள்ள போறதில்ல. முதலாவது மந்தையை காக்கும் நாய்கள். நம்மில் எத்தனை பேர் இந்த சபையை காத்து கொண்டு வருகிறோம்? கடந்த காலங்களில இந்த சபையை காக்கிற விஷயத்துல, மந்தையை காக்கும் விஷயத்துல உங்களை எத்தனை பேர் பொறுப்பாளிகளாக இருந்தீர்கள்? ஒரு நாயை ஒருத்தர் வீட்டுல வச்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? ஒரு பயத்தை உண்டு பண்ணும்படியாக, ஒரு ஆள் வந்தா குறைக்கும்படியாக, தவறான ஆள் வந்தா கடிக்கும்படியாக, இப்படி பல காரணங்களை முன்னிட்டு தான் நாயை வளர்க்கிறாங்க. மந்தைகள் முன்னால இந்த நாய்களை வச்சிருப்பாங்க. ஆனா இது மந்தையை காக்காம ஒரு எலும்பு போட்ட உடனே எலும்பை கடிச்சுக்கிட்டு ஆடை விட்டுட்டுன்னா, சில வீட்டுல இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு வரும்போது பாப்பாங்க, இந்த நாய்க்கு இந்த எலும்பை போட்டுருவான், இது மொத்தமா எதை கடிச்சு நிக்கும்? எலும்பை கடிச்சு நிக்கும். இவன் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடுவான். அப்படி நடக்கும். இந்த சபைக்குள் வந்த பின்பு இந்த சபையை காக்கும்படியாக உங்களில் எத்தனை பேர் மந்தையை காக்கக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறீர்கள்? மந்தையை காத்தீங்களா? மந்தையை காட்டி கொடுத்தீங்களா? இந்த மந்தைக்கு விரோதமா நீங்கள் செயல்படுறீங்களா? இந்த மந்தைக்கு ஆதரவா நீங்க செயல்படுறீங்களா? இந்த மந்தையில கர்த்தர் உன்னை ஒரு காவல் காக்கும் பணியில வச்சிருக்கிறார். மந்தையை காப்பது உன்னுடைய ஊழியம். அதுக்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? மந்தைக்காக, இந்த மந்தையை காக்கும்படியாக உங்களுடைய ஜீவனை பணைய வச்சிருக்கீங்களா? இந்த மந்தையை காக்கிறதுக்காக நீங்க எத்தனை காலையில விழிச்சிருப்பீங்க? இந்த மந்தைக்காக நீங்க என்ன பாடுபட்டிருப்பீங்க? இந்த மந்தைக்காகத்தான் இயேசு வர்றார். இந்த மந்தைக்கு அவர் பிரதான மேய்ப்பன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மந்தையை காக்கும் நாய்கள். சபையை நீ பாதுகாக்கலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் எப்படி உன்னைய பாதுகாக்க முடியும்? இந்த சபைக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? நான் தசமபாகம் கொடுத்திருக்கிறேன், ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தால் காணிக்கை கொடுத்திருக்கிறேன், வந்தால் டிஃபன் ஸ்நாக்ஸ் சாப்பாடு கொடுத்திருக்கிறேன். இது பெரிய காரியமே இல்லை. இந்த சபைக்காக நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கிற? இந்த சபை ஊழியர்களுக்காக நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கிற? இந்த சபையில உன்னோடு கூட ஆராதிக்கிற ஜனங்களுக்காக எவ்வளவு ஜெபித்திருக்கிற? இந்த சபையை பாதுகாக்க முடியாத நீ ஒரு வேலியாக இருந்திருக்கிறாயா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இரண்டாவது, சங்கீதம் 22:16. 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. இந்த நாய்களுடைய தன்மை என்னன்னா, ஒரு 4-5 சேர்ந்துச்சுன்னா யாரையாவது பிடிச்சு சூழ்ந்துக்கிட்டோம். எதுக்கு? சூழ்ந்துட்டுனாலே கத்த ஆரம்பிச்சிடும், கடிக்க ஆரம்பிச்சிடும். கொட்டாரக்கரையில ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார்.
அவர் வளர்த்த நாய் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்காக பந்தல் போட வந்தவங்கள கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவர் தான் வளர்க்கிற நாய் தானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த நாயை பிடிச்சி அவங்கள கடிக்க விடாம அவங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஓட கடிக்குது. 2-3 பேர் கடியை வாங்கிட்டு ஓடிட்டான். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம நாய் தானே ஓடி போய் பிடிச்சி இழுத்துட்டாரு. இழுத்துனா உடனே கடிச்சது பாருங்க, இவர் ஒரு 50-60 இடத்துல போட்டுச்சு, கடிச்சு கோதறி கீழே உருட்டிச்சு அது நாய். நீங்க அந்த கூட்டத்துக்கு வந்தீங்களான்னு தெரியல, ஒரு ஹீலிங் சர்வீஸ்ல சாட்சி நான் இருந்தேன். கடினா கடி ஊரே நின்னு வேடிக்கை பார்க்குது, யாரும் இவரை காப்பாத்த முடியல. ஏன்னா அந்த நாயினுடைய ஆக்ரோஷம் அவ்வளவு மோசமா மாறிடுச்சு. எத்தனையோ விசுவாசிகள் வீட்டுக்குள்ள விசிட்டிங் போய் ஊழியக்காரங்க நாயில கடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் நாங்க சொல்றது, விசுவாசிகள் வீட்டிலே நாய் வளர்ப்பது ஒன்று, பேய் வளர்ப்பது ஒன்று. கர்த்தர் வீட்டை காவாராகில் சொல்லுங்க, கர்த்தர் வீட்டை காவாராகில். நான் போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு நாய் வந்துச்சு. வோடாபோன்ல ஒரு நாய் காட்டுறான் பாத்தீங்களா, ரோட்ல போட்டுப்பான் வோடாபோன் போனுக்கு, அதே நாய். எனக்கு அது தெரியாது, வோடாபோன் தெரியாது. இது என்ன அப்படின்னு, இந்த வோடாபோன்ல உள்ள நாய். அப்படியா, எப்படி வீட்டை பாதுகாத்துக்குமான்னு. அது எங்க பாதுகாக்குது, அது ஏசி ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்குது. அந்த விசுவாசி சொல்றான், அது என் பிள்ளைகளோட ஏசி ரூம்ல படுக்கிறதா வாஞ்சிக்குதே தவிர நைட்ல வெளியே தள்ளி பூட்டினாலும் வெளியே நிச்சய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஒரு நாய ஏசியில வைக்கிறான், பெத்த தாயை ஏசியில வைக்க மாட்டான், எங்க ரோட்ல வச்சிருப்பான் ஒரு குடிசையில. நீங்க அங்கேயே இருங்கம்மா, உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நானே செய்கிறேன். ஏன்னா ஏசியில கொண்டு வந்தா இவ வீட்டுக்குள்ள விட மாட்டா, இவனையும் சேர்த்து விட மாட்டா. அதான் ப்ராப்ளம். ஆனா நாய் எங்க இருக்கு, பிள்ளைகளோட ஏசியில இருக்கிறார். சரி, நல்லதுதான். சரி, அந்த நாய் அந்த வீட்டுல பிள்ளையா பிறக்கிறத விட எதா பிறந்திருக்கலாம். தமிழ்ல சொல்லுவான், கல்வியா பிறந்தாலும் காணி யோகத்தோட பிறக்கணும். அதே மாதிரி அந்த நாய் நல்ல யோகத்தோட பிறந்திருக்கு இவன் வீட்டுல வளர்றது. நாய் என்னை சூழ்ந்து கொண்டது, அந்த விசுவாசியை கடிச்சு ஒரு லிமிட்டுக்கு பிறகு அந்த விசுவாசி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து, யாரும் காப்பாத்தல, கையை காலெல்லாம் பிச்சு தொங்க விட்டுடுச்சுன்னு கடைசியில கிட்ட கிடந்த கட்டையை தூக்கிட்டு ஒரே அடி அடிச்சான். அதோட நாய் அவுட்டு, இவன் தப்பிட்டான். ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் சுகமாயிடுச்சு. நம்ம ஆளுங்க சொல்லுவான், நாய் கடிச்சா என்ன செய்யணும், தொப்புள்ள ஊசி போடணும் அப்படிமா. அது மெடிக்கல். ஆனா இவருக்கு டிவைன் ஹீலிங் உண்டாச்சு. அதான் சாட்சி. நாய்கள் கடிக்கிறது, சூழ்ந்து கொள்ளுதல். உன்னைய கிருபைதான் சூழ்ந்து கொள்ளணும், நாய்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடாது. நீ ஒரு நாயா மாறி மத்தவங்களை சூழ்ந்துகிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணக்கூடாது. ஒரு சில நாய்கள்லாம் பாருங்க, எப்ப பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும். சில நாய் ஊழ விடும், போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா ஊழ இட்டா எவனா செத்து போயிடுவான்னு சொல்லுவான். நடு ரோட்ல நின்று நைட்டு 11 மணிக்கு ஏதாவது ஒரு வீட்டு வாசல் நின்று ஓங்கும். அவனுங்க சனி என் வீட்டு வாசல் வந்துருச்சுன்னு சொல்லி துரத்தி விடுவான். அது இன்னொரு வீட்டுல, ஏன்னா நைட்டு ஊழ இட்டுருச்சுன்னா காலையில ஒருத்தான் அந்த வீட்டுல நெஞ்சிருவான், செத்து போயிடுவான்னு சொல்லி. அது பிரச்சனைக்காக ஊழையிடுது. நமக்கு இப்படி பழக்கம் இருக்கா, ஊழையிடுற பழக்கம் இருக்கா? இருக்கா? சங்கீதம் 59:6. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். சில விசுவாசி எல்லாம் வீட்லயே இருக்கிறது இல்ல, வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுல இருக்கிறது இல்ல, ஜபத்துக்கு போறது இல்ல. யாரு வீடாது, ஃப்ரெண்டு வீடு, இன்னொரு விசுவாசி வீடு, அந்த வீடு, இந்த வீடு. அதுக்காக நீங்க ஆத்மாக்களை சந்திக்கிறதோ ஊழியம் செய்யறதோ தப்புன்னு நான் சொல்லல. அவசியம் இல்லாம பக்கத்து வீட்டுக்கு போறது, அங்கிள் வீட்டுக்கு போனேன், ஆன்டி வீட்டுக்கு போனேன், அங்க காஃபி குடிக்க போனேன், உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சப்ஜெக்ட்லாம் பெந்தேகோஸ்து விசுவாசிக்கு ஆகாது. நாய்களை மாதிரி ஊரை சுத்தக்கூடாது. விசிட்டிங் போனேன், உனக்கு என்ன விசிட்டிங்க? அதுதான் ஜிப்பா போட்ட ஆளுதான் இருக்காங்க, நீ ஏன் விசிட்டிங் போற? நம்ம இந்த வேலையே செய்யக்கூடாது. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஊழியத்தின் மேல கரிசனை ஏற்பட்டு அந்த ஏரியா விசிட்டிங், இந்த ஏரியா விசிட்டிங் அப்படிலாம் போகக்கூடாது.
பாஸ்டர் சாம்பால் ஒரு மீட்டிங்ல இருந்தாராம். ஒரு விசுவாசியை சாட்சி சொல்ல சொன்னாராம். அவரு ஃபுல்லா தன்னுடைய சாட்சியை சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்சிட்டு, பிரியமானவர்களே என்னுடைய அப்படின்னாராம். அவர் சட்டை பிடிச்சு இழுத்தாராம். இங்க உட்காரு, நீ சாட்சி தானே சொல்ல சொன்ன, நீ உன்னை பிரசங்கம் பண்ண சொல்றதுதான் நான் பின்னால உட்கார்ந்துருக்கல, நான் தான் இப்ப எழும்பி பிரியமானவர்களேன்னு பேசணும். உன்னே சாட்சியோட நிப்பாட்டு. நீ பெரிய அந்த இருக்கிற 400 விசுவாசிகள் மத்தியில பிரியமானவர்களே என்னை கேட்கிறவர்களே நீங்களும் இப்படி வாருங்கள் அப்படி வாருங்கள், இந்த பிரசங்கம் உனக்கு பண்ணக்கூடாது. உன் கதை எல்லாருக்கும் தெரியும், இருக்கிற 400 பேருக்கும் தெரியும் நீ யாருன்னு. நீ என்ன பிரசங்கம் பண்றது, அதுக்கு நான் இருக்க, நீ உட்காருன்னாராம். அதனால நீங்க போய் ஊரை சுத்துற வேலையை வைக்க கூடாது. ஒரு குறிக்கப்பட்ட வீட்டுக்கே போறது, ஆத்மா சம்பாதிக்கிறேன் திருப்பி உன் ஆத்மாவும் சேர்ந்து சம்பாதிச்சுட்டு போயிடக்கூடாது. தப்பு, தவறு. ஊளையிடுதல், வீடு வீடா போய் ஒவ்வொரு கதையா பேசுறது, சத்தமா பேசுறது, 4 பேருக்கு தெரியுற மாதிரி பேசுறது, அவசியம் இல்லாத காரியங்கள் செய்யாதீங்க. போவாத. வீட்டுல முடிஞ்சுதா வீட்டுக்கு வா, வீட்டுல வந்தியா, மனைவி பிள்ளைகளை பாத்தியா, பிள்ளைய படிக்க வச்சியா, கூட்டத்துக்கு போனியா, கிளம்புனியா, கூட்டத்துக்கு கிளம்பு, தேவசமத்துக்கு போ. ஒரு சிலர் தாம் வீட்டு உள்ள பிள்ளைகளோ மனைவியோ கூட்டத்துக்கு கூட்டு வர்றது இல்லை, யாரையாவது ஒருத்தனை வண்டியில ஏற்றிட்டு கூட்டு வர்றது. கேட்டா ஆத்மா ஊழியம் செய்யறேன். அப்படிலாம் நீ ஒரு ஊழியம் செஞ்சு ஒன்னும் சாதிக்க போறது இல்ல. உன் மனைவியை மட்டும் கூட்டு வந்தா போதும், உன் பிள்ளைகளை மட்டும் கூட்டு வந்தா போதும். அடுத்த வீட்டுக்காரனெல்லாம் வண்டியில ஏத்திட்டு வரணும் இல்ல. கார் இருக்கா, ஏத்திட்டு வா. அதுவும் உன் மனைவி பிள்ளைகள்லாம் வந்தா ஏத்திட்டு வா, தனியா ஏத்திட்டு வராத. பெந்தேகோஸ்துல நீங்க சத்தியத்தை கத்துக்கணும், லைஃப பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா எழுப்புதல்ல நான் அதை கூட்டு வந்தேன் இதை கூட்டு வந்தேன்னு ஊர் பேர்லாம் சபை பேர்லாம் நெஞ்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. அவர்கள் நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அந்த வேலை ஆகாது. சூழ்ந்து கொள்ளுதல், யாராவது ஒரு விசுவாசி ஏதாவது பண்ணிட்டான்னா, அவன் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே எல்லாரும் போய் அங்க உட்கார்ந்து ஒரே திரைச்சி போட்டு குழப்பி எடுக்க கூடாது. 22ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். துஷ்டத்தனம், நாயினுடைய ஒரு பிராக்டிஸ் என்னன்னா துஷ்டம், துஷ்டன், துஷ்டத்தனம். நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு உம்முடைய அருமையானதை, உமக்கு அருமையானதை தப்புவியும். துஷ்டன் இஸ்மவேலுடைய ஒரு ஆவி. கஸ்தர் சொன்னாரு, அவன் எப்படி இருப்பான், துஷ்டனா இருப்பான். அவன் கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்குள்ள துஷ்டத்தனங்கள் இருக்கக்கூடாது. பழைய மனுஷன் நமக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சு, இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்கு அப்படி இருக்க கூடாது. 1 சாமுவேல் 24:14. டைம் இல்ல, அதனால இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பீடா போவேன். இனிமேல் கரெக்டா நீங்க 6 மணிக்கு வந்துருங்க எல்லாரும். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? இது ஒரு தாழ்மையின் ஜீவியம். ஒரு பகுதியில பார்க்கும்போது அவன் சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா தாவீது சொல்றான், நான் ஒரு செத்த நாய், என்னைய போட்டு ஏங்க நீங்க விரட்டி விரட்டி வரீங்க அப்படிங்க. நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கு? உண்மையான தாழ்மை இருக்கா? உண்மையான தாழ்மையினுடைய பெயர் மனத்தாழ்மை. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லும் போது சொல்வார், பெங்களூர்ல ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் எழுப்பி நின்று சாட்சி சொல்லும் போது என்ன சொல்லுமா, நான் குப்பை தூசி அடிமை. சண்டே ஸ்கூல் பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சான், இந்த போது பாரு குப்பைன்னா, அதுக்கு வந்துச்சு எரிச்சல். பாஸ்டர் சொல்லிச்சான், இந்த பசங்க எல்லாம் என்ன பரியாசம் பண்றாங்க. ஏமா பரியாசம் எங்க பண்ணா, நீ சொன்னது தானே அவன் சொன்னான். சாட்சியில மட்டும் உனக்கு தூசி குப்பைன்னு சொல்ல தெரியுது, மத்தவனைய தூசி குப்பைன்னா நிச்சயம் முடியல, ஏத்துக்க முடியல. தாழ்மை எவ்வளவு இருக்கிறது நமக்கு இந்த நாட்கள்ல. தாழ்மையின் ஜீவியம் தேவை. அதை கத்துக்கொள்றதுக்கு ஒரே இடம், எந்த பாஸ்டர்ட்டையும் கத்துக்கொள்ள முடியாது. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். மனத்தாழ்மையா நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார்? மற்றவங்க தாழ்த்துறதுக்கு முன்னால நம்மளே தாழ்ந்து போயிடணும். ஏசு அதுக்கெல்லாம் அழகாக சில ஊமைகள் சொன்னார். ஒரு இடத்துக்கு நீ போனீங்கன்னா ஒரு தாழ்ந்த இடத்துல உட்காரு, நீ போய் நேர மேல இடத்துல போய் உட்கார. இன்னொருத்த உன்னை விட பெரியவன் உன்னைய தள்ளி விடுறதை விட நீ தாழ்மையில உட்கார, அந்த வீட்டுக்காரன் உன்னைய கொண்டு போய் என்ன செய்யட்டும், கனம் பண்ணட்டும். அவனுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துக்கிறது எவ்வளவு நல்லது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருவார். ஆனா அதே நேரத்துல இன்னொரு விளக்கம் இருக்கிறது. 2 சாமுவேல் 16:9.
2 சாமுவேல் 16:9. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாயி ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே. செத்த நாய் என் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே. தூஷிக்கிற ஒரு பழக்கம். நம்ம வார்த்தைகளை ரொம்ப கரெக்டா பேசணும். கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலர்லாம் பாருங்க, படபடபடன்னு கெட்ட வார்த்தை பேசிடுறான். என்னன்னு கேட்டா, அவன் இப்படி பேசினான், அவன் பேசினாயா, நீ ஏன் அதை திருப்பி பேசி எனக்கு சொல்லி காட்டுற? புரியுதா உங்களுக்கு? அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு அதே கெட்ட வார்த்தையை 4 பேர் மத்தியில பச்சையா நம்மளும் பேசலாம். இப்படிலாம் பேசினா, நீ இப்படிலாம் பேசினா, அது ஏன் நீ பேசுற? அப்ப உனக்குள்ளே அது என்ன செய்யுது? ஸ்டாக்ல இருக்கு. அந்த செத்த நாயை ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே. தூஷிக்கிற பழக்கத்தை விடணும். கெட்ட வார்த்தை. ஒரு சிலர்லாம் மனைவிய தாறுமாறா பேசுறான், அசிங்கமா பேசுறான். பெத்த பிள்ளைகளையே தாறுமாறா அசிங்கமா பேசுறான். உலகத்து மனுஷன் கூட அப்படி பேச மாட்டான். தயவு செய்து இந்த தூஷிக்கிற அனுபவத்தை நீங்க விடுங்க. ஒரு சிலர்லாம் சபிச்சிடுறாங்க, புருஷனையே சபிச்சிடுறாங்க. என்னை இப்படிலாம் பண்ணிட்டு போற, கர்த்தர் உன்னை விட மாட்டார், நியாயம் தீர்ப்பார், நீ திரும்பி வருகிறாயா இல்லையா பார். திரும்பி வரலன்னா நைட்டு உட்காந்து அழுது அடுத்த நாள் அடக்கம் பண்ண வேண்டும். அப்படிதானே? செத்து போயிட்டானா திரும்பி சாகிற வரைக்கும் உனக்கு சோத்துக்கொள்ளி இல்லாம நீ சுத்தணும். அப்படியா? ஒரு சில பிள்ளைகளை சபிக்கிறாங்க, அப்படிலாம் செய்வாங்க. நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். தூஷிக்கிறது. எப்ப நம்ம தூஷிக்கிறோமோ அப்ப நமக்குள்ள இருக்கிற ஜீவன் போகிறது. யோபு 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது யோபின் மனைவி சொல்லுகிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, ஏன் நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்றா. 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதான் தூஷணம் வந்துருச்சுனாலே அந்த இடத்துல உனக்குள்ள இருக்கிற பரிபூர்ண ஜீவன் நஷ்டம் அடைஞ்சிரும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போயிடும். அதனால ரொம்ப வார்த்தையை கவனமா பேசுங்க. எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் உங்களுக்குள்ள எது வரக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத, பாவம் செஞ்சிடாத. தூதர்கள் பாருங்க, மிகாவேலுக்கும் விழுந்து போன லூசிபருக்கும் பயங்கரமான ஒரு டக்கர் வந்துச்சு. முட்டிட்டாங்க 2 பேரும். அடிச்சுக்கிறாத குறைதான். அந்த லெவல் வரும் பொழுது யூதாவுல வாசிங்க 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் என்ன செய்யல? தூதன் என்ன செய்யல? தூஷணம் பேசல. அது விழுந்து போன தூதனுடைய ஆவிதான் தூஷணம் பேசுறது. நிக்கிற தூதன் நல்ல விசுவாசி, நல்ல ஊழியக்காரன் என்ன செய்ய மாட்டான்? தூஷணம் பேச மாட்டான். சரி, தூஷணம்னா என்ன? அசிங்கமா பேசுறதுதான் தூஷணமா? மரியாதை இல்லாம பேசினாலும் தூஷணம் தான். ஒருத்தனை பத்தி தப்பா பேசினாலும் தூஷணம் தான். புரியுதா? அடுத்தவங்க பிள்ளைய பத்தியோ உங்க குடும்பத்தார பத்தியோ இல்லாவிட்ட மற்றவங்களை மரியாதை குறைவா பேசினாங்களோ, அற்பமா பேசினாலும், மற்றவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருந்ததை சொன்னாலும் சரி, இல்லாததை சொன்னாலும் சரி, அருவருப்பா நீ பேசினாலே அதுக்கு பேர் என்னது? தூஷணம். இப்படிப்பட்ட நாய்களுடைய சுபாவங்களை நாம் வச்சுக்கிட்டா இந்த நாய்கள் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அடுத்ததாக பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னா அது யாரு? விசுவாசிகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள சில நாய்கள் மாதிரி இருப்பாங்க. சபைக்குள்ளேயே சில நாய்கள் மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. பின்மாற்றத்துல, தோல்வியில, விரக்தியில, அவிசுவாசத்துல இருப்பாங்க. அவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்கள பார்த்தா பிரைஸ் எல்லாம் அவ்வளவுதான், ஓடியே போயிடணும். அவன் கூட ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து பேசினா ஒன்னே நாயை ஆக்கி விட்டு போயிடுவான். வெறி நாய் கடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க. வீட்டுல உள்ள நாய் கடிச்சா தொப்புள்ள ஊசி போட்டு வீட்டுக்கு வந்துடலாம். வெறி நாய் கடிச்சா, அந்த வெறி நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த பாய்சன் உள்ள வந்துட்டுனா ஒரு குறிக்கப்பட்ட டயத்துக்கு பிறகு இந்த ஆளோ ஆணோ பெண்ணோ
எப்படி மாறிடுறாங்க சொல்லுங்க? எப்படி மாறிடுவாங்க? 4 காலில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாயை மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாயில இருந்து நாய் மாதிரி என்ன வரும்? தண்ணிலாம் வடியும். அந்த வெறி, அந்த நாயினுடைய பாய்சன் என்ன செஞ்சிருச்சு? இத நாயா மாத்துது. இப்படி சபைக்குள்ள 2-3 சுத்திக்கிட்டே இருக்கும். இது கடிச்சிருச்சு, திருப்பி நீ எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருவ. இப்படி வந்துடக்கூடாது. அதனால்தான் சொல்லி இருக்கிறது, நாய்களுக்கு நீ எச்சரிக்கையார். யாத்திராகமம் 22:31. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். பீருண்டதை புசிப்பது 1 ராஜாக்கள் 14:11. 1 ராஜாக்கள் 14:11. யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும். பிணத்தை திங்கிறது, பீருண்டதை புசிப்பது, இது நாய்களுடைய பழக்கம். பின்மாற்ற கதைகள், ஓடுனவன் கதை, கெட்டு போனவன் கதை, விழுந்து போனவனுடைய கதை, சில குடும்பங்கள் நடக்கிற துர்ச்சம்பவங்கள், மாம்சீகமான காரியங்கள், அருவருப்புகள், இத பேசுறதை என்ன செய்யணும்? நம்ம நிறுத்தணும். அதை புசிக்க கூடாது. பீருண்டதை புசிப்பது. 2வது பிணத்தை தின்பது, எசபேலுடைய ரத்தத்தை நக்குவது, ஆகாபுடைய ரத்தத்தை நக்குவது. இந்த தோல்விகளையே நம்ம எப்பொழுதுமே பேசக்கூடாது. இப்ப நீங்க பாருங்க, ஒரு கிளாஸ்ல நீ எத்தனை மார்க் எடுத்த? 30 மார்க் எடுத்த. ஐயோ நீ ஃபெயில் ஆயிட்டியா? ஐயோ எங்க கிளாஸ்ல 40 பேர் ஃபெயிலுங்க அப்படிமா. இவனுக்கு எந்த லிஸ்ட் தான் கையில இருக்கும்? ஃபெயிலான லிஸ்ட் தான் வச்சிருப்பான். ஏன்னா இவன் ஃபெயில் பாத்தீங்களா, அதனால இவனுக்கு எந்த லிஸ்ட் தான் கையில வரும்? ஃபெயிலான லிஸ்ட் தான் வச்சிருப்பான். இந்த சபைக்குள்ளேயே எங்கெங்க நடக்குது, என்ன நடக்குது, யாருக்குள்ள என்ன நடக்குது, இதையே கேட்டு விசாரிச்சு அப்படியே உடனே அதை செல்லு, நெட்டு, சாட்டு, வாட்ஸ்அப்னு போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, அப்படி ஆயிடுச்சா. அந்த விசுவாசி ஏன் கோயிலுக்கு வரல தெரியுமா? இதான் ப்ராப்ளம். ஆனா அவனை வந்துட்டான்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், உங்களை தான் நான் பேசிக்கிட்டே இருந்தோம், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் இருக்கிறது. அவன் போன உடனே நல்ல வேலை போயிட்டாங்கிறது. இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா இந்த நாயில டிசைன் நாய் இருக்கு, காஸ்ட்லியான நாய். அதே மாதிரி நீ அப்படி ஆயிடக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு பீருண்டதை புசிக்க கூடாது, பிணத்தை திங்க கூடாது, மற்றவனுடைய ரத்தத்தை நக்க கூடாது, வேதனைய அனுபவிக்க கூடாது, மற்றவனுடைய வேதனையை நீ உனக்கு சாதகமா எடுக்கக்கூடாது. 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும். அதே இது எதை காண்பிக்கிறது? நம்ம விட்ட பாவத்தை மறுபடியும் செய்வது. நாய் தான் கக்கினதை திங்கிறதுங்கிறது நம்ம விட்டுட்டோம். இயேசு அறிஞ்ச உடனே எத்தனையோ பாவங்களை விட்டுட்டோம், துன்மார்க்கங்களை விட்டுட்டோம், துணிகரங்களை விட்டுட்டோம், எவ்வளவோ காரியங்கள் வேண்டான்னு நம்ம விட்டாச்சு. இப்ப ஞானசானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவி பெற்றாச்சு, சபையில விசுவாசி ஆயாச்சு, நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு வந்துட்ட பிறகு எந்த சூழ்நிலையிலையும் நீ எங்க போக கூடாது? நீ விட்ட காரியத்தை தொடவே கூடாது. அது பழைய ஜென்ம சுபாவத்துக்குள்ள நீ கிராஸ் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இல்லைன்னா ஒரு காலத்துல உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டமடையும். மற்றவங்க உங்களை பார்த்து இப்படி பேசுவாங்க. லூக்கா 16:21. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இந்த நாய்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவன் ஏழை மனுஷன், அவனே வியாதியில பயங்கர கஷ்டத்துல பருக்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கான். எப்படியாவது மேஜையில இருந்து ஏதாவது விழுமான்னு பார்த்துட்டு இருந்தா இது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அவன் மேல இருக்கிற பருக்களை பிடிச்சு நக்கி கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இது எதை காண்பிக்கிறது? ஏழைகள். ஏழைகளை நம்ம பிடுங்க கூடாது, அவங்களை அற்பமா எண்ணக்கூடாது. ஏழைகள்கிட்ட காணிக்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க கூடாது. ஏழைகள் வீட விசிட்டிங் போகாம நிறுத்தக்கூடாது. ஏழைகளை தள்ளி உட்காருங்க, பின்னால போய் உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம விட வசதி குறைவானவங்களை அற்பமா தரக்குறைவா என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. யாக்கோபுல சொல்லி இருக்கிறது, மினுக்குள்ள
வஸ்திரமும் கையில மோதிரமும் போட்டு ஒருத்தன் வந்தா உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றதும், ஒருத்தன் ஏழை வந்தா அங்க கொஞ்சம் தள்ளி போய் உட்காருன்னு சொல்லுவதும் இதெல்லாம் தவறு. வாசிங்க. யாக்கோபு, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து ஒருவன் உங்களுக்குள் வந்தால் 2:2. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? ஏழைகளை விசாரிக்கலன்னா உன் பக்தி எல்லாம் ஏமாத்து வேலை. தமிழ்ல சொல்லுவான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழைகளை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய சபைகள்ல ஏழைகளுக்கு மதிப்பு இருக்கா? ஏழையின் பருக்களை போய் என்ன செஞ்சது இந்த நாயே? அதை போய் நக்கிட்டு இருக்கு. அவனே படாத பாடுபட்டு இருக்கிறான், நிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு, ஒரு நாள் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு அவன் கஷ்டப்படுறான். ஆனா விசுவாசத்துல அவன் ஐஸ்வர்யவான். உலகத்தின்படி அவன் தரித்திரன், விசுவாசத்துல அவன் யாரு? அப்படிப்பட்ட மனுஷனை போய் அந்த நாய் போய் நக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சிலர் அப்படி செய்யறாங்க. ஏழைகளை மதிக்கிறது இல்ல, ஏழைகளை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. என் வீட்டுக்கு ஏன் வரல? ஐயோ உங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? கிடைக்கிறதுக்கு அப்புறம் தவறு. எரேமியா 15:3. எரேமியா 15:3. கொன்று போடு பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும். பிடித்து இழுக்கிறது, யாரையாவது பிடிச்சு இழுக்கிறது, விசுவாசத்தை விட்டு இழுக்கிறது, பரிசுத்தத்தை விட்டு இழுக்கிறது, பிரதிஷ்டையை விட்டு இழுக்கிறது, தெய்வீகத்தை விட்டு இழுக்கிறது, சபையை விட்டு இழுக்கிறது, பற்றி பிடித்து இழுக்கிற நாய்கள். அது எப்படித்தான் இவனுக்கு அந்த கதை தெரியும் தெரியாது, நமக்கு கூட தெரியாது. இவன் கரெக்டா நியூஸ் எடுத்துருவான். அந்த வீட்டுல அது நடந்துச்சு, இந்த வீட்டுல இது நடந்துச்சு, அவனுக்கு மோப்பம் பிடிச்சிடும். அந்த நாய் கரெக்டா மோப்பம் பிடிச்சிடும். அங்க அப்படி நடந்துச்சா, இங்க எப்படி நடந்துச்சா, அங்க அப்படியா இப்படியா. பிடித்து இழுக்கிறது வேசித்தன ஆவின்னு பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 7:13. அவள் அவனை பிடித்து முத்தம் செய்தாள். இது ஒரு வேசித்தன ஆவி. நமக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கான்னு நம்ம பரிசோதிக்க வேண்டிய நேரம் இதுதான். அடுத்து ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். நாய் குலைக்கலான பிரயோஜனமே இல்லையே. இந்த நாய்க்குட்டியை கொண்டு போய் வீடுகளில் வளர்க்கறதுக்கு கொடுப்பாங்க. முதல்ல அவங்க என்ன செய்வாங்க? காதை பிடிச்சு என்ன செய்வான்? தூக்கி பார்ப்பான். தூக்குனா குறைக்கலையா தூக்கி வெளியே எரிஞ்சு போடுவான். இந்த நாய் என் வீட்டுக்கே என்ன செய்யாது ஆவா. தூக்குன உடனே அதுக்கு என்ன இருக்கும்? உடனே குறைக்கும், அது வச்சுக்குவான். நீ சபையில இருந்தா குறைக்கிற நாயா இருக்கணும். ஜபத்துல சத்தம் போடணும், உபவாசத்துல தேவ சமூகத்துல சத்தம் போடணும். உன் வீட்டுல ஒரு குறைக்கிற சத்தம் கேட்கணும், ஜப சத்தம் கேட்கணும். குறைக்க மாட்டாத ஊமையான நாய்களாக இருக்கக்கூடாது. சபையில ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசின்னு இருந்துட்டா நீ ஒரு சபைக்கு ஒரு குறைக்கக்கூடிய நாயா இருக்கணும். யாராவது வந்தா ஒரு தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடு, ஒரு எச்சரிப்பு சவுண்ட் உனக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கணும். எக்காலத்தை உன் வாயில் வை. நீ சபைக்குள்ள இருந்துகிட்டு குறைக்க மாட்டாத நாய். ஒரு ஜபமும் இல்ல, ஒரு இது இல்ல, வர்றது உம்முன்னு போறது. வீட்லயும் ஜபம் பண்ணுனா ஒரு ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, வாயை திறக்கிறது இல்ல, முழங்கால் போடுறது இல்ல, உபவாசம் எடுக்கிறது இல்ல. எதை சும்மா வெல்விஷர் மாதிரி வந்துட்டு சந்தாதாரர் மாதிரி சப்ஸ்கிரைபர் மாதிரி தசம் காணிக்கை தூக்கி போட்டு போறதல்ல. அவர்களுடைய காவக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். இதை வச்சு நம்ம என்ன பண்றது? ஜெபிக்காத ஒரு விசுவாசி ஊழியக்காரனை வச்சு நம்ம என்ன பண்றது? ஜெபின்னு தான் சொல்ல முடியும், தேவசமுத்திர தரித்திரன்னு சொல்லத்தான் முடியும். அவனுடைய காவக்காரர் ஒன்றுமறியாத குருடர்.
அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். குலைக்கணும். நாய்னா அதுதான் அடையாளம். அதை பார்த்த உடனே திருடன் யோசிப்பான், இங்க ஒரு நாய் இருக்கு போல் இருக்கு. பிசாசு வருவான், உன் வீட்டுல ஒரு ஆள் குறைச்சிக்கிட்டு இருக்கும், ஜெபிச்சுட்டு இருக்கும். இங்க ஒரு ஆள் ஜெபிக்கிறான். ஒரு சபையில பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த சென்ட்ரல் பாஸ்டரும் அசிஸ்டன்ட்டும் போனாங்க. என்னையும் கூட்டு போனாங்க, வாயா நீ அங்கதானே இருந்தா, நீ வான்னு சொல்லி என்னையும் இழுத்து போனாங்க. அங்க போனா அந்த ஊழியக்காரனுக்கு மேல பயங்கரமான ஆப்போசிட் கொடுக்குறாங்க. ஒரு டீம் ஊழியக்காரருக்கு சப்போர்ட், ஒரு டீம் ஊழியக்காரருக்கு ஆப்போசிட். அப்ப நான் அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், சகோதரா, பிரச்சனையை சால்வ் பண்ணி தந்துடுவேன். நீ சபையை திருப்பி சமாதானமா என்ன செய்யணும், கொண்டு போகணும். ஃபைனல்ல உன்னைய பேச சொல்லுவேன். நீ இவங்களை எல்லாரையும் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சமாதானமான பேச்சு பேசணும். உனக்கு பேச சான்ஸ் கொடுக்கும்போது உன்னைய குற்றம் சாட்டுவாங்க. ஒரு குரூப் உனக்கு ஆதரவா இருக்கு, ஒரு கூட்டம் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டு பேரும் அவங்க கருத்தை சொல்லி முடிச்ச பிறகு உன் கருத்தை சொல்ல உன்னை எழுப்பும் போது நீ மொத்தத்தையும் சேர்த்து குழப்பிடக்கூடாது. உனக்கு சபையை ஆஃப் பண்ணி தருவேன், நீ வண்டியை ஓட்ட தெரியணும். சரி, பிரச்சனை சால்வ் ஆனா போதும். கொஞ்ச நேரத்துல ரெண்டு சைடும், ஒரு குரூப் இந்த ஊழியக்காரர் எங்களுக்கு வேணுங்குது, ஒரு குரூப் இந்த ஊழியக்காரர் வேண்டாங்க. வாரம் வாரம் எங்களை போட்டு கொன்னுடுறாரு, ஐயோ வேண்டவே வேண்டாம். இன்னொரு குரூப் எந்திரிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாரம் வாரம் எங்களை வசனத்துல உருவாக்குகிறார் அப்படின்னு. எப்படி ஒரு ஆள் கொல்றாங்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறான்? எப்படி இருக்கும் ஜனங்களுடைய ட்ரெண்ட், எப்படி இருக்கு பாருங்க. ஒரு குரூப் சொல்லுது, வாரம் வாரம் அந்த 2 மணி நேரம் நாங்க செத்து சுடுகாடு ஆயிடுறோம், கொன்னுடுறாங்க, எங்களை உடைச்சு நொறுக்கிடுறாங்க. சரி, அடுத்த ஆள் எழுமனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாரம் வாரம் கர்த்தர் எங்களை உடைக்கிறது மாத்திரமல்ல, அருமையாய் உருவாக்குகிறார் இந்த ஊழியர் மூலமா. என்ன செய்யுது? ஒருத்தன் உடைக்கிறாங்கிறான், உடைக்கிறவனுக்கு உடைக்குது, உருவாக்குறவனுக்கு அந்த வசனம் அவனை உருவாக்குது. என்ன பண்றது? உடைக்கிறதும் அதே வசனம் தான், உருவாக்குறதும். கடைசியில இவனை எழுப்பணும், ஆண்டவரே இவன் என்ன பேச போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பிடுவானோன்னு பயந்து போய் எழுப்பி விட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இந்த சபையின் காவல் காக்கும்படியாக ஒரு நாயாக நியமிக்கப்பட்டவன். அச்சாம் பாருங்க அந்த ஊழியக்காரர், நான் இந்த சபையினுடைய ஒரு காவல்காரன், இந்த சபைக்கு ஒரு நியாயாக பரிசுத்தவான்கள் மூலமாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படினால் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது, திருடர்கள் என்று வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நான் குலைத்தேன். அது தவறா இருந்தால் மன்னிக்கவும். எப்படி அவன் சொல்றான், நான் குலைச்சேன், ஆனா அது தவறா இருந்தா நீங்க நெஞ்சிக்கங்க, மன்னிச்சிடுங்க. எல்லாரும் அழுதுட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல சபை ஆஃப் ஆகி ஒப்புரவாயிட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் குலைக்க மாட்டாத நாயாக இருக்கக்கூடாது. எலும்பை வாங்கி தின்னுட்டு அது வாட்டுக்கு கடிச்சுக்கிட்டே மணிக்கணக்கா அதை கடிச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல. அதுக்கு அவன் வரவில்லை. அவன் எதுக்கு தான் வந்தான்? பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும்? குலைக்கணும். ஒரு விசுவாசி வீட்டுல ஒரு நாயை வச்சிருந்தாங்க, சரியான குலைச்சிருச்சு. இவரு ஜன்னல் வழியை எட்டி பாக்குறாரு, எவனா திருட வந்துட்டான் போல் இருக்கு, அதான் இந்த குலைப்பு குலைக்குதுன்னு பார்த்தா கேட்லயும் ஆள் இல்ல, காம்பவுண்ட் வாழ பாக்குறாரு ஆள் இல்ல, திருப்பி எதுக்கு இந்த சனியம் போட்டு குலைக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு டென்ஷன், நம்மள தூங்க விட மாட்டேங்குது. ஏன்னா இவரு அப்படியே பாக்குறாரு, காம்பவுண்ட் வாழ யாருமே இல்ல. சரி, கேட்ல எவனாவது நிக்கிறான் போல் இருக்குன்னு கேட்டு ஃபுல்லா லைட்டை போட்டாச்சு, டார்ச் அடிச்சாச்சு, எவனுமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. பட் ஆனா நாய் என்ன செய்யுது? ஜீவன் போற மாதிரி கத்துது. இவருக்கு ஒண்ணும் புரியல, என்ன பிசாசு இப்படி கத்துதுன்னு சொல்லிட்டு கடைசியில கதவை திறந்து வெளியே வந்துட்டார். வந்து பார்த்தா நாய்க்கு முன்னால பெரிய நாகப்பாம்பு நிக்குது. அது உள்ள வரவ இந்த நாய் என்ன செய்யுது? ஃபுல் ஸ்விங்ல அது எதிர்க்க, அது இதை கொத்துறதுக்கு ட்ரை பண்ணுது, இது அது கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, கத்தி சண்டை போட்டு நிக்குது ரெண்டும். அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ இது மனுஷனை மாத்திரமல்ல எதையும் எதுக்குது. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசினா குறைக்க, உன் வீட்டுல நீ தூங்குறன்னா, நீ தூங்கிட்டு இருந்தாலும் ஆவியானவர் உன்னை எழுப்பணும். எழுப்பு, உடனே நீ எழுப்பி முழங்கால் போட்டு குலைக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும், எழுத்து நிக்கணும், ஆவிகளை எதிர்க்கணும். அதர்சனமான ஆவிகள் போராடும். நீ அதுக்கு குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் படுத்து கிடக்கணும், அது படுத்து கிடக்கும். எவனும் வருவான், எவனும் போவான். அந்த நாயை தாண்டிக்கிட்டே போலாம், அந்த நாயை தாண்டிட்டே உள்ள வரலாம். அப்படிதானே? ஒரு பிரயோஜனம். அடுத்த வசனம் எரேமியா 56:11. நாய்கள்ல பல விதங்கள் உண்டு, அது மூல பைபிள்லயும் நாய்கள்ல பல விதங்கள் இருக்கு. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். இந்த நாய்களுக்கு என்ன கிடையாது? பெருவயிற்று நாய்கள்.
இதுக்கு திருப்தியே கிடையாது. 2 சேலை வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இல்லை, 20 சேலை வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இல்லை, சைக்கிள்ல போனாலும் திருப்தி இல்ல, 2 வீலர்ல போனாலும் திருப்தி இல்ல, கார்ல வாங்கினாலும் திருப்தி இல்ல. பழைய மாடல்ல வாங்கிட்டாங்க, புது மாடல் வாங்கல. வீடு, ஐயோ இந்த வீடு போதாது, இன்னும் அது வேணும். இவங்கெல்லாம் அட்டையின் குமார்த்திகள். தா என்று சொல்லுகிற 2 குமார்த்திகள் யாருக்கு உண்டு? அட்டைக்கு உண்டு. அதுக்கு ஒரே வார்த்தை தான், எதுலயுமே திருப்தி கிடையாது. கூட்டத்துக்கு போனா திருப்தி இல்ல, ஊழியக்காரங்க மேல திருப்தி இல்ல, புருஷன் கட்டின புருஷன் மேல திருப்தி இல்ல. என்ன பண்றது? டிரான்ஸ்பரா பண்ண முடியும்? கட்டின மனைவி மேல திருப்தி இல்ல, பெத்த பிள்ளைகள் மேல திருப்தி இல்ல, அம்மா அப்பா மேல திருப்தி இல்ல. திருப்தியற்றிருக்கும் இவங்களுக்கு திருப்தியே கிடையாது. என்ன பண்ணாலும் இவங்களை திருப்தி பார்க்க முடியாது. என்ன பண்ணாலும் திருப்தியாக்க முடியாது. இனி பரலோகத்துல கொண்டு போய் விட்டா இது கூட நல்லா இல்ல ஆண்டவரே, வேற இடம் இருக்கான்பா. திருப்தி அடையாது இருக்கும். எப்படிப்பட்ட நாய்கள்? பெருவயிற்று நாய்கள். அவங்களுக்கு அந்த பாருங்க, நாய் பாருங்க, அது பாட்டு தின்னுட்டே இருக்கும், திருப்பி எங்கிட்ட போய் கக்கிட்டு வந்து திருப்பி சாப்பிடும். அதுக்கு திருப்தி இல்ல. தயவு செய்து வாழ்க்கையில போதும் என்கிற மனதை நீங்கள் கொண்டு வாருங்க. கர்த்தாவே நீங்க கொடுத்தது போதும் சுவாமி. கொஞ்ச நாள் வாழ்க்கை. காலையில பார்த்தா சாயங்காலம் இல்ல, செத்து போயிடுறான். காலையில பார்த்தா சாயங்காலம் அவன் இல்ல. அவன் ஒரு புல்லு பூவை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். அடுத்ததாக நீதிமொழிகள் 26:17. வழியே போகையில் தனக்கிடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனை போல் இருக்கிறான். வழியில போற நாயை காதை பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? ரோட்ல போற நாயை நீங்க போய் காதை பிடிச்சு இழுத்து பாருங்க, அது என்ன சொல்லும்? தேங்க்ஸ் சொல்லுமா, இல்ல கிஸ் பண்ணிட்டு போயிடுமா? என்ன பண்ணும்? ஒரே கடி. இதே மாதிரி நம்ம விசுவாசிகள் கூட, ஊழியக்காரங்க கூட வேண்டாத காரியத்துல போய் தலையிடுறது. பைபிள்ல சொல்லி இருக்கிறது 131:2. தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி முதல் வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தலையே போடாத. மிஞ்சின கர்மங்கள்ல பெரிய காரியங்கள்ல போய் என்ன செய்யாத, தலை போடாத. வீணான காரியத்துல தலை போடாத. ஆபீஸ்லயும் சரி, கம்பெனிலையும் சரி, வேலை பார்க்கிற இடத்துலயும் சரி, உங்க குடும்பத்திலயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, விசுவாசிகள் மத்தியிலையும் சரி, தேவையில்லாத காரியத்துல தலைய போட்டேன்னா வழியில போற நாயை நீ காதை பிடிச்சு இழுத்துட்டேன்னு அர்த்தம். நீ போய் அந்த வேலையை செய்யாத. நாயை காதை பிடிச்சு இழுக்கிற வேலையே வைக்காத. அது பிறகு அது நீ வீணான காரியங்கள்ல மாட்டிக்குவ. இன்னும் 2-3 பாயிண்ட் சொல்றேன். இப்படி நாய்களைப் போல இருந்தால், மந்தையை காக்காமல் மற்றவளை சூழ்ந்து கொண்டு கடித்து துஷ்டத்தனம் பண்ணி தூஷித்து பிணத்தை புசித்து கக்கினதை தின்று ஏழைகளை பரியாசம் பண்ணி மற்றவர்களை பிடித்து இழுத்து பாவத்துக்குள்ளே கொண்டு போய் ஜெபிக்காமல் துதிக்காமல் ஊமையாயிருந்து திருப்தி அடையாமல் இருந்து தனக்கடாத வழியிலே வழுக்களை தலையிட்டு ஊளையிட்டு ஊரை சுற்றி வந்தால் நடக்க போற 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 1, மத்தேயு 7:6. இப்படிப்பட்டவங்க ராபோஜனம் எடுக்கக்கூடாது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். பரிசுத்தமானத இந்த நாய்களுக்கு கொடுக்க கூடாது. இவங்க ராபோஜனம் எடுக்கக்கூடாது. நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டு தான் எடுக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது. மார்க்கு 7:27. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்படிப்பட்டவங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது. இவங்களுக்கு ராபோஜனம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல. ராபோஜனம் எடுக்கக்கூடாது. இவங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது. 3வதாக வெளிப்படுத்தல் 22:15 முதல் வசனத்தின்படி இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டார்கள். இப்படி செய்கிற யாவரும் நாய்களும் இப்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இப்படிப்பட்டவங்களுக்கு பரலோகத்துல இடம் இல்ல. ராபோஜனம் எடுத்தும் பிரயோஜனம் இல்ல, தெய்வீக சுகம் கிடைக்காது. ராபோஜனம் எடுக்காமல் இருந்தது நல்லது. இவங்களுக்கு பரலோகம் கிடைக்காது. இப்படிப்பட்டவங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த காணிக்கை நீங்க குடிச்சிட்டு போலாம், நான் வாங்கி ஜெபம் பண்ணுவேன், அது எங்கிட்டாவது போயிடும். வாசிங்க உபாகமம் 23:18. வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. இந்த காணிக்கையை கர்த்தர் ஏத்துக்க மாட்டாரு. இந்த நாயினுடைய கிரயம், இவனுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஏத்துக்கிறது இல்ல. 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட நாய்களாக, தெய்வீகமற்றவர்களாக, பின்மாற்றக்காரர்களாக சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர்கள் ராபோஜனம் எடுக்கக்கூடாது. இவர்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது. இவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. யாருக்கு? நான் முதல்ல ஒரு 14 பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த 14 பாயிண்டின் படி வாழ்கிறவர்களுக்கு இந்த 4 பாயிண்ட் சுதந்திரம் கிடைக்காது. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய சமூகத்துல இந்த தன்மைகளில் உள்ள குறைபாடுகள் நமக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கா? நம்ம குடும்பத்துல இருக்கா? பழக்க வழக்கங்கள்ல இருக்கா? ஊழியத்தின் பாதையில இருக்கா? ஜீவியத்துல இருக்கா? நம்முடைய மறைவான காரியங்கள்ல இது ஒளிந்திருக்கா? அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த வசனத்துக்கு நம்ம நடுங்குவோம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் இந்த கூட்டத்துல என்னையும் நோக்கி பார்த்து நம்முடைய குறைகளை மன்னித்து உணர்த்தி விடுதலையாக்கி நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம், எல்லாரும் 5 நிமிஷமா 10 நிமிஷமா கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உன் மந்தைக்காக நீ என்ன செய்தாய்? உனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, பெந்தேகோஸ்தே வாழ்க்கையில கர்த்தர் நடத்துற பாதையில உனக்கு திருப்தி இருக்கா இல்லையா? நீ எவ்வளவாய் தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறாய், துதித்திருக்கிறாய், கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறாய்? நீ ஊளையிட்டு ஊரை சுற்றி கொண்டிருந்தாயா? திருப்தி அடையாமல் இருந்தாயா? குலைக்க மாட்டாதவனாய் இருந்தாயா? ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் முடிஞ்சா கண்ணை மூடி முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்துவோம். வாயை திறங்க, ஒரு புலம்பலின் சத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே என்னை மன்னியும் என்கிற சத்தம் பரலோகத்துல கேட்கட்டும். நல்ல வாயை திறங்க பிரியமானவர்களே, நல்லா ஜெபிங்க. ஆமென். நம்ம இத்தனை வருஷம் இந்த சபையில இருந்துட்டு ராபோஜனம் எடுக்காட்ட பிரயோஜனம் இல்ல. இத்தனை வருஷம் இந்த சபையில இருந்து நம்முடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காவிட்டா பிரயோஜனம் இல்ல. இத்தனை வருஷம் இந்த சபையில இருந்துட்டு தெய்வீக சுகம் நமக்கு சுதந்திரமா இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்ல. இத்தனை வருஷம் இந்த சபையில இருந்துட்டு நம்ம புறம்பே இருந்தால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய குறைகளை உணர வேண்டிய நேரம் இதுதான். ஆமென். இந்த வேத வசனத்தின்படி என்னை நான் நிராணிக்கும் பொழுது என்னுடைய பகுதியில் நான் குறைகளை உணர்கிறேன். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட விரும்புகிறேன். கர்த்தரை என்னைக்கும் மன்னிக்க வேண்டும். அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். இனிமேல் உள்ள வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைகள் எனக்குள் வரக்கூடாது என்று வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். ஒரு டைம் தான் கொடுப்போம், ஒவ்வொரு ஆளா அறிக்கை இல்லை. ஒரே டைம் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ உங்களை தேவ சமூகத்தில் நிதானிச்சுட்டு சுத்த மனசாட்சியை பெற்றுக்கொண்டு அமருங்கள். ஒரு கிருபையை கர்த்தர் நாம் அமர்ந்த பிறகு நம்மேல் அமரச் செய்யட்டும். வேத வசனத்தில் நீங்கள் உணர்த்தப்பட்டதை கர்த்தருடைய சமூகத்தில் வெளியிடங்கமாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாமலே அதர்சனமாய் ஒருவர் உங்கள் அறிக்கையின் பக்கத்தில் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய அறிக்கை பரிசேயனுடைய அறிக்கையா, ஆயக்காரனுடைய அறிக்கையா? பரிசேயனுடைய அறிக்கை தள்ளப்பட்டு போய்விட்டது. ஆயக்காரனுடைய அறிக்கை அவனை நீதிமானாய் வீட்டுக்கு திரும்பி போக பண்ணினது. ஆமென், 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 ஆமென். நாம் நமக்குள்ள இருக்கிற அநேக குறைபாடுகளை வெளியே சொல்லி இருக்கிறோம். இன்னும் நான் சரியா சொன்னா வெளியே நீங்கள் அதை கொட்டி விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்குள்ள நிரம்பி இருந்த ஒரு பகுதியை நீங்க வெளியே கொட்டிட்டீங்க. ஆமென். அந்த இடத்தை கிருபை நிரப்பட்டுமே. அந்த இடத்தை தேவனுடைய வல்லமை நிறைக்கட்டுமே. திருப்பி இந்த துஷ்டத்தனமான தன்மைகள் நிரப்பாதபடி
அந்த இடத்தை தேவனுடைய வல்லமையும் கிருபையும் அபிஷேகமும் பலனும் வசனத்தின் ஜீவனும் அதை நிரப்ப முடியாத இடம் கொடுங்கள். ஆமா, இந்த கூட்டத்துல அறிக்கை முக்கியம் அல்ல பிரியமானவர்களே. அறிக்கை ஒரு பகுதி. ஆனா அறிக்கை பண்ண பிறகு உனக்குள்ள ஒரு வெற்றிடம் உண்டாகுது, ஒரு எம்டினஸ் உண்டாகும். ஏனென்றால் இந்த அறிக்கை செய்யாத காரியங்கள் எல்லாம் உன்னை நிரப்பி மந்தையை காக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, துதிக்க முடியாம, சத்தியம் சொல்ல முடியாம, ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிந்து ராபோஜனம் எடுக்காம, காணிக்கை அங்கீகரிக்கப்படாம, கர்த்தருக்கு முன்பாக உண்மை இல்லாம, இப்படிலாம் ரொம்ப குறைகள் இருந்துச்சு. இப்போ வேத வசனத்துக்கு முன்னால நம்ம ஒப்பு கொடுத்து இது வேண்டாம், இதெல்லாம் தவறுன்னு உணர்ந்து இதெல்லாம் இப்ப வெளியே கொண்டு வந்துட்டு அறிக்கை செஞ்சிட்டீங்க. அறிக்கை செஞ்சுட்டா அதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா திரும்ப அது வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு நீங்க இடம் எம்டியா வைக்க கூடாது, உங்களை ஃபில் பண்ணுங்க. ஆமென். ஒரு அபிஷேகம் உள்ள வரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஆவியில ஒரு வெளிப்படுத்தல். ஒரு சிலருக்குள்ள இருந்து சில காரியங்களை வேரோடு பிடுங்குகிறார். ஆமென். கர்த்தர் இந்த கூட்டத்தில் அந்த வேலையை திட்டவட்டமாய் செய்கிறதை நான் ஆவியில ஃபீல் பண்றேன். அந்த நபர் நீவியாக இருக்கட்டும், அந்த நபர் நானாக இருக்கட்டும், உனக்குள்ள இருக்கிற நாயின் தீமையான சக்திகள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த முதலாம் கூட்டத்தில் கர்த்தர் இறங்கி வந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குறைகளை உணர ஒரு வாய்ப்பை தந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துக்காக, ஜனத்துக்காக, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்க, சில காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கூட்டங்கள்ல வராதவர்களை மீதி உள்ள கூட்டங்கள்ல கொண்டு வந்து முழு சபையும் கர்த்தர் இந்த நாட்களில் சுத்தி எடுத்து பரிசுத்தமாக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு ஆழமான சுத்திகரிப்பை தெய்வம் உண்டு பண்ண முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். கரங்களை தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு முதல் நாள் இந்த சம்பத்துகளிலும் என்னுடைய ஜீவத்தை வித்தாராயும் கர்த்தாவே, நீ உதவி செய்தபடியா நமக்கு சூத்திரம். எங்களுடைய ஜீவத்தில் காணப்பட்ட கர்த்தாவே, நாய்க்குரியான சுவாவங்கள் கர்த்தாவே, எங்களுடைய ஜீவத்தில் என்னென்ன காணப்படுவது கர்த்தாவே, எல்லாவற்றையும் வேரோடு கர்த்தாவே நீங்க போட்டபடியா நாங்கள் மெச்சிக்கிறோம் ஐயா. இயேசுவே, குற்றங்கள் மூலமாக நாங்கள் ஒரு பெரிதான சுத்திகரிப்பை தேவை நீர் எங்களுடைய ஜீவித்தில் செய்யத்தான் கர்த்தாவே. நாங்கள் சுத்திகரிக்கப்படாதவனே ஒருவராறு கடந்து போக விடக்கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் சுத்தரியும் ஆண்டவரே, எல்லாரும் கடமை கர்த்தாவே, எப்படி சுத்தப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. நாட்களிலே நாங்கள் கடைசி நாட்களிலோ வந்திருக்கின்ற உணர்வான இதயத்தை கொடுத்து ஒவ்வொரு இடங்களை சுத்திகரித்து ஆண்டவரே ஜீவிக்க நீர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டுமே, வராமல் கூட சந்திக்கணுமே. அவர் உள்ளத்திலே பேசி அவர்களுக்கு சம்பவத்திற்கு தங்களை சுத்திகரிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நடக்க போற எல்லா கூட்டங்களிலும் நீர் வந்து எங்களோட கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, சீயோடு பேசினார ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம் ஐயா. அந்த வார்த்தைகள் பண்ணி நாங்கள் எங்களுடைய ஜீவத்தை சரிப்படுத்த இந்த நாட்கள் ஒன்றுடன் நீர் உதவி செய்ய வேண்டும் கர்த்தாவே. மக்கள் சோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை கஷ்டப்படுத்தும் ஐயா. இனியாத வேலை நீ வரும்போது கர்த்தாவே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் தானே எங்களை சந்திக்க முடியும். அதனால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு மக்கள் காத்திருந்து இந்த வரியில காணப்பட உதவி செய்யும். எங்களை முற்றமாக தாழ்த்தி இந்த வல்லமையான கரங்களை ஒப்படைக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.